செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். சூழலின் காரணமாக மிக மிக உரையை குறைக்க நான் திட்டமிட்டிருக்கிறேன். பேசி முடிவரைக்கு மணியை அடிக்காமல் இருந்தாலும் போதும், அடித்தாலும் பரவாயில்லை, மெதுவாக அடிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் வணங்கி முத்தமிழறிஞர் கலைஞர் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் என்று ஒற்றை சொல்லில் கழகத்தோழலை கட்டி போட்டதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, இயல் இசை நாடகம் என முத்தமிழ் வித்தகரான தலைவர் கலைஞர் அவர்களை முத்தமிழர் என்று தமிழுலகம் மகிழ்ச்சியுடன் பெருமைப்பட்டாலும், ஓவியம் சிற்பக்கலையில் நுட்பங்களை அறிந்தவர் என்பதால் கலை பண்பாட்டு உலகம் அவரை ஐந்தமிழ் அறிஞர் எனவே கொண்டாடுகிறது. 2006ஆம் ஆண்டு முதல் 2011 வரை முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக என்ற போதிலும் கலை பண்பாட்டுத்துறைக்கு பொறுப்பேற்று மானிய கோரிக்கையை மாமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். நலிந்த நிலையில் வாழும் மூத்த கலைமாமணி விருதாளருக்கு தலா 1 லட்சம் மதிப்பிலே பொற்கொலை வழங்கப்பட்டுள்ளது. மறைந்த கலைஞர்களின் குடும்பங்களுக்கு ஒருமுறை ரூ. 25,000 குடும்ப பாரம்பரிய நிதியாக வழங்கப்பட்டது. நலிந்த நிலையில் வாழும் மூத்த கலைஞர்களுக்கு திங்கள்தோறும் 3000 நிதியுதவி வழங்கப்பட்டது. புதிய நாடகங்கள் மற்றும் நாட்டிய நாடகங்கள் தயாரிக்க நல்தொகை வழங்குதல் கூடுதலாக்கப்பட்டிருக்கிறது. நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் கலைக்குழுக்களுக்கு இசைக்கருவிகள் மற்றும் ஆடை அணிகள் வாங்குவதற்கு நல்கை கிராண்ட் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. நாடக கலைஞர்கள் மற்றும் கலைக்குழுக்கள் வெளியூரிலிருந்து கலை நிகழ்ச்சி நடத்த தொடர்வண்டி மற்றும் அரசு பேருந்துகள் பயணிக்க பயண கட்டண சலுகை வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அருங்காட்சியகங்கள் இதோடு அடுத்த அருங்காட்சியகங்கள் துறையினுடைய பதிலுரைக்கு நான் வருகிறேன். நேரத்தின் அறிவுகிறது. எதையும் குறைக்கலையே, எடுத்த முடிவுல எந்த முன்னேற்றமும் இருக்கிற மாதிரி தெரியலையே. பாதி பேப்பர் கீழே வச்சுங்க தலைவர. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.